என்ன சொல்றேன், நீ பிசிக்கல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 65 மார்க் இருக்கா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க, 70 மார்க் இருக்கா பிசிக்கல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா, பிசிக்கல் நீங்க டைமிங் வச்சுட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து செலக்ஷன் கிடைச்சா வாழ்த்துக்கள். இல்ல உங்களுக்கு வந்து 1 மார்க் 2 மார்க்ல போயிட்டு அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த குரூப்லயே அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படியோ அதுக்கு இதை விட பெஸ்டா பண்ணுங்க. அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு வந்து நாமினேஷன் மார்க்ஸ் வரட்டும், பிசிக்கல் லேட் வரட்டும், அப்படின்னா தான் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து 1:3 சரிங்களா, 1:3 ஒரு வேகன்சிக்கு 3 பேரை கூப்பிடுறாங்க. 3 பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மெசேஜ் பண்றதே ஒரு நாளைக்கு 5 பேர் மெசேஜ் பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜுரின்னு மெசேஜ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து வெயிட் அதிகமா இருக்காங்க, 80 கிலோ 90 கிலோ 95 கிலோ 100 கிலோக்கு மேலே மெசேஜ் பண்றாங்க. நல்ல மார்க் வச்சிருக்கேன், ஆனா என்னால 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னால வந்து ஓட முடியல, என்னால ஜாக்கிங்கே பண்ண முடியல, எனக்கு இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அப்படியே 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் பிசிக்கல் கிளியர் பண்றாங்க. சரியா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். சரியா, நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கோம் பிசிக்கல் விட்டுருவாங்க. 60 மார்க் 65 மார்க்லாம் வச்சிருக்காங்கல்ல அவங்களாம் பிசிக்கல் நல்லா பண்றாங்க. ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, அதுக்கடுத்து பவுண்ட் டவுன். நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, ஒரு 10 லேக்ஸ் ஓனாலும் சரி, 5 லேக்ஸ் ஓனாலும் சரி, ஓடி முடிச்சுன்னா ப்ராப்பரா பவுண்ட் டவுன் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அன்னைக்கான ஆக்டிவிட்டிஸை முடிச்சிடணும். நீங்க பவுண்ட் டவுன் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மசில்ஸ்லாம் டைட்டா இருக்கும். சரியா, ஓட வந்து டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா, மேக்ஸிமம் இன்னும் நிறைய சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நீங்க சொல்றோம். சரியா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணணும். ப்ராப்பர் வார்ம் அப், ப்ராப்பரா சூப் பண்ணணும், டயட் ஃபுட் வாட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ரெஸ்ட் சரியான ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஆக்டிவிட்டி அதாவது ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம், அதுக்கும் நெக்ஸ்ட் ஹை இன்டென்சிட்டிக்கும் மினிமம் ஒரு 48 ஹவர்ஸாவது கேப் இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஹார்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நாளைக்கு ஹார்டா பண்ணீங்கன்னா இன்ஜுரி வந்துடும். அது நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஹார்ட் ஆக்டிவிட்டியே பண்ணக்கூடாது. போதுமான என்ட்ரன்ஸ், போதுமான ஸ்ட்ரென்த், லெக்ல எல்லாமே எந்த ஒரு ஹார்டு ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது. பிகினரா இருந்தா பண்ணக்கூடாது. அதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரம் நல்லது. திடீர்னு உங்களுக்கு நாளைக்கே குரூப் டி பிசிக்கல் ரேட்டு வந்து அப்டேட் பண்றாங்க. உங்களுக்கு ஏப்ரல் 30 பிசிக்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தான் இருக்கு. 45 நாள்ல 1 கிலோமீட்டர் 44 நிமிஷம் பயணிச்சுக்கலாம் ஓடிடலாமா? கஷ்டம் தான். 1 கிலோமீட்டர் ஓடிடலாம், ஆனா 4 நிமிஷம் பயணிச்சுக்கலாம் ஓடிடலாமா? கஷ்டம் தான். சரியா, அதனால ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லி ஆக்டிவிட்டிஸை முடிச்சு ப்ராப்பரா ஆர்டர் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கணும். சரியா, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க, டெய்லி ரோட்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை அவாய்ட் பண்ணுங்க. டெய்லி ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ணா போதுமான லெக்ல ஸ்ட்ரென்த் இல்ல. என்ன ரோட்ல தார் ரோட்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா டெய்லி நீங்க 5 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா டங்கு அது கோர்ஸ் அதிகமா இருக்கும். சரியா, நீங்க தார் ரோட்ல ஓடும் போது அதோட தண்ணி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா நீ பெயின் வரக்கூட சான்ஸ் இருக்கு. சரியா, போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்துடும். அதனால டெய்லி ரோட்ல ரைடிங் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. வித்தவுட் ஷூ ரன். சரியா, யாரும் வந்து ஷூ போடாம ரன் பண்ணவே கூடாது. சரியா, நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்ப எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா, நிறைய பேர் நானே கிரௌண்ட்ல பாக்குறேன், நிறைய பேர் கிரௌண்ட்லயே ஷூ போடாம நிறைய பேர் ஓடுறாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் அப்படி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவங்க கேட்காம சொல்ல முடியாது. நம்ம கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அவங்க கேட்காம நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியாது. அதனால நீங்க ஒரு ஜாப், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, பிசிக்கலால விட்டுறக்கூடாது. நீங்க வந்து எக்ஸாம்ல ஒரு 80 மார்க் 75 மார்க் 70 மார்க் எல்லா மார்க் வச்சிருக்கலாம். பிசிக்கலால விட்டுறக்கூடாது. என்னால முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்காண்டி தான் நம்ம வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றது. சரியா, சூப்பராம ரன் பண்றாரு. ஸ்டார்டிங் ஸ்பீடு. சரியா, ஸ்டார்டிங் ஸ்பீட்ல யாரும் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கிரவுண்டுக்கு போறீங்க, சரியா, கிரவுண்டுக்கு போறீங்க, 4 பேர் வேகமா விடுறாங்க. சரியா, ஒரு 4 பேர் 20 ரவுண்ட் ஓடுறாங்க, ஒரு 4 பேர் ஸ்பீட் ஆக்டிவிட்டி சென்ட் பண்றாங்க. நம்மளால வந்து அவங்கள பார்த்தோம்னா நமக்கும் வேகமா ஓடணும்னு தோணும், அவங்கள பார்த்தா நம்மளும் அதிகமா ஓடணும்னு தோணும். சரி, அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் சரியான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்பீடா ஓடுறாங்க, கன்வியூஸா ஓடுறாங்க. நம்ம வந்து பிகினரா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஸ்பீட் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா இன்ஜுரி வந்துடும். இன்ஜுரி வந்துட்டு அப்படின்னா ரெஸ்ட் கொடுக்கணும், சரியான ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு 1 வீக் ரெஸ்ட் தேவைப்படும், அல்லது ஒரு 2 வீக்ஸ் தேவைப்படும், அல்லது ஒரு சிலருக்குலாம் ஒரு 1 மந்த் தான் பெயின் இருக்கும். அப்படி பெயின் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். சரியா, அதனால ஸ்டார்டிங் ஸ்பீட் பண்ணுங்க. அடுத்து வார்ம் அப் இல்லாம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணவே கூடாது. வார்ம் அப் எல்லாம் பண்ண எனக்கு டைம்ல ஒர்க் போனோம், ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், எங்க வேணாலும் போகலாம். சரியா, வார்ம் அப் இல்லாம பண்ணவே கூடாது. சரியா, அதே மாதிரி ப்ராப்பர் வார்ம் டவுன் ஆஃப்டர் ஒர்க் அவுட் முடிச்சா ப்ராப்பர் வார்ம் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு எங்க வேணாலும் போகணும். வார்ம் அப் பண்ணாதான் ரன்னிங் பண்ணணும், வார்ம் டவுன் பண்ணாதான் கிரவுண்ட் அவுட்டு இடத்த காலி பண்ணணும். சரியா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா, இதை தாண்டி உங்ககிட்ட வந்து கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் இருக்கணும், டெடிகேஷனா இருக்கணும்.
அது இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு ரன்னிங் ஓட போறோம், பெஸ்டா பண்ணணும் அப்படி ஒரு தாட் இருக்கணும். ஐயோ இன்னைக்கு ரன்னிங் ஓடணுமா, ஐயோ டயர்டா இருக்க, ஐயோ கிரவுண்டுக்கு போகணுமா, வெயில் அடிக்குமே அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கும். சரியா? அடுத்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்ல மார்க் ஒரு 60 மார்க்குக்கு மேல இருந்தாலே நீங்க கண்டிப்பா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு வந்து நாமினேஷன் மார்க்ஸ் வரட்டும், இல்ல பிசிக்கல் லேட் வரட்டும், அப்படின்னா தான் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து 1:3 சரிங்களா, 1:3 ஒரு வேகன்சிக்கு 3 பேரை கூப்பிடுறாங்க. 3 பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மெசேஜ் பண்றதே ஒரு நாளைக்கு 5 பேர் மெசேஜ் பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜுரின்னு மெசேஜ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து வெயிட் அதிகமா இருக்காங்க, 80 கிலோ 90 கிலோ 95 கிலோ 100 கிலோக்கு மேலே மெசேஜ் பண்றாங்க. நல்ல மார்க் வச்சிருக்கேன், ஆனா என்னால 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னால வந்து ஓட முடியல, என்னால ஜாக்கிங்கே பண்ண முடியல, எனக்கு இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அப்படியும் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் பிசிக்கல் கிளியர் பண்றாங்க. சரியா? என்னோட அனுபவத்துல சொல்றேன். சரியா? நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கோம் பிசிக்கல் விட்டுருவாங்க. 60 மார்க் 65 மார்க்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களாம் பிசிக்கல் நல்லா பண்றாங்க. என்ன சொல்றேன், நீ பிசிக்கல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 65 மார்க் இருக்கா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க, 70 மார்க் இருக்கா பிசிக்கல் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? பிசிக்கல் நீங்க டைமிங் வச்சுட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து செலக்ஷன் கிடைச்சா வாழ்த்துக்கள். இல்ல உங்களுக்கு வந்து 1 மார்க் 2 மார்க்ல போயிட்டு அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த குரூப்லயும் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படியோ அதுக்கு இதை விட பெஸ்டா பண்ணுங்க, அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே அன்பா, எனக்கு எப்படி நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவா பார்க்காம இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் வந்து மென்ஷன் பண்றேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து மினிமம் 10 to 15 மெம்பர்ஸ் மட்டும் தான். சரி, ஆல்ரெடி ஒரு 5-6 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா ஆஃப்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கன்சிடென்ஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே.